வீடு கட்டப்பட்ட ஏரியா பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்தாலும் வீட்டை ரொம்ப பெருசாக ரெடி பண்ணி மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்குறவங்களுக்கு தான் வீட்டை அழகாக ரெடி பண்ணி விற்பனைக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. சைட் பார்த்திங்கன்னா கார்னர் சைடில் அமைஞ்சனால வீட்டை டூப்ளெக்ஸ் டைப்பில் பிளான் பண்ணி இன்னர் டைகர்ஸ் கொடுத்து 2 BHK வீடாக வீட்டை ரொம்ப கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்க ஏரியாவும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டெவலப்பிங் ஆகிட்ட ஏரியாவில் மேட்டுப்பாடி ரோட்டில் வீரபாண்டி பொருவுக்கு அடுத்ததாக சாந்திமேட்டில் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் இப்போ மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 26 அடி ரோடு பேஸாவோ 35 அடி நீளமாவோ கரெக்டாக 2 சென்ட் லேண்ட் ஏரியாவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கு பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டெக்ஸ் கொடுத்து வீட்டை 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் டூப்ளெக்ஸ் மாடலில் வீட்டை வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் சைடில் அமைஞ்சிருக்குங்க. தெற்கு மேற்கு கார்னர் சைடில் வீட்டை கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்காங்க. இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் கிரே, லைட் கிரே, டார்க் கிரே, ஆரஞ்சு மொத்த வீட்டுக்கோ இதே மாதிரி பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி வீட்டவே அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அது என்னமோ போங்க, எல்லாத்துக்குமே ஒரு பிராண்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடு கட்டியிருக்கவங்களுக்கோ இந்த வீட்டோட எலிவேஷன் தாங்க ஒரு பிராண்டு. நம்ம மெயின் கோட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செக்கர் டைப்பில் கார் பார்க்கிங் எவ்ரிடி பாட்கேஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாலுக்குஎல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா செராமிக் டைல்ஸ் நமக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு பார்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்டை நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவில் இந்த இடத்துல நம்மளுக்கு வீட்டோட வாட்டர் சம்பை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பக்கம் பார்த்திங்கன்னா போர்டோட சால்ட்ரு எல்லாமே உங்களுக்கு வாலில் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படி நம்ம வீட்டோட பேக்கிங் சேர்ந்தோம்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறக்கு முன்னாடி வீட்டோட அவுட்ரு பாத்ரூம் ஏரியா பார்த்துட்டு போயிடலாம். அவுட்ரு பாத்ரூம் வீட்டோட நார்த் வெஸ்ட், அதாவது வாயு மூலையில் இந்தியன் டைப்பில் நம்மளுக்கு க்ளோசெட்டில் மாட்டி கொடுத்து சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம் ஃபுல்லாக நம்மளுக்கு வாலுக்கும் ஃப்ளோருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டான டைல்ஸ் சேவ் பண்ணி PVC வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸ் ரெடி பண்ணி கிழக்க பார்த்தோமா நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுக்கிழமை கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா பார்க்கலாம். அளவு 11:20. இந்த லிவிங் ஏரியாவில் எப்பவுமே நேச்சுரலாக வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக நார்த் சைடில் பார்த்திங்கன்னா UPVC டைப்பில் நமக்கு ஒரு பெரிய விண்டோ ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 2க்கு 4 சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டிஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வாலில் பார்த்திங்கன்னா நம்ம டிவி இருக்க ப்ரொவிஷனில் வாலில் பார்த்திங்கன்னா மல்டி கலர்ஸில் பெயிண்டிங் ஒர்க்கில் பண்ணி பார்டர்ஸ் கிழமை பார்த்திங்கன்னா 3 ஸ்பாட் லைட்டோட அழகான ப்ரொவிஷனில் டிவி யூனிட் அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்ற சைடு வாலுக்கும் பார்த்திங்கன்னா டார்க் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் கார்னரில் சின்னதாக நமக்கு பூஜை ரூம் ஒரு கடப்பாக்களோட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு க்யூட்டாக ஒரு ஸ்பாட் லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற அக்னி மூலையில் வீட்டோட க்யூட்டான கிச்சனை நம்மளுக்கு 10க்கு 8ன்னு சொல்லிட்டு சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக நம்மளுக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைடு வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய UPS ஃபிட் பண்ணி கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. இதை பார்க்க பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோரேஜுக்காக பார்த்திங்கன்னா 3 கடப்பாக்கள் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக RCC லேஃப்ட் கூட நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு வெளியே அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிக்கிற குபேர மூலையில் வீட்டோட டவுன்ஃபால் அமைஞ்சிக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 10க்கு 10ன்னு சொல்லிட்டு சின்னதாக நம்மளுக்கு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வாலில் மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணிட்டு வருமா அந்த வாலில் மட்டும் லைட் பர்பிள் கலர் நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அந்த வாலில் பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு UPS ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்ற 3 சைட் வாலில் பார்த்திங்கன்னா டார்க் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூம் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 4.5க்கு 7. இதில் வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் பின்ஸில் டைல்ஸ் சேவ் பண்ணி ஃப்ளோருக்குலாமே கிளாஸி பின்ஸில் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேசின் மேனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன நமக்கு ஒரு மிரர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க வீட்டோட டவுன்ஃபால் மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்க வீட்டோட இன்னர் டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு நீட்டான கிரானைட்டில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக அசிஸ்டட் எல்லாம் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு சின்னதாக ஒரு ஃபாயில் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது ஒரு மினி ஹாலுன்னே சொல்லலாம். இதுலேருந்து அப்படியே நம்ம ரைட் கட் பண்ணோம்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த இடத்துல கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு சீலிங்கில் நிறைய இடத்துல நிறைய ஸ்பாட் லைட்லாம் ஃபிட் பண்ணி ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா டார்க் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷின் வைக்காக அவுட்டர் லைன், பிளக் பாயிண்ட், டேப் கனெக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வேலை ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிக்கிற வீட்டோட செகண்ட் பெட்ரூம். எல்லா பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 16க்கு 10ன்னு சொல்லிட்டு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டி ஸ்டே பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் வந்து 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி சவுத் சைட் வாலை மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணி லைட் ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா டார்க் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் சைட் வாலில் மட்டும் நம்ம எதாவது திங்ஸ் அப்படின்னு ஷோகேஸ் மாதிரி ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கு அங்கே நம்மளுக்கு 2 கடப்பாக்கள் வந்து வாலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு 4.5க்கு 7. இதில் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசன், ஷவர் பைப், வாஷர் பைப், இது போக வாஷ் பேசின் மேலே வந்து நம்மளுக்கு மிரர் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கும் வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான மேட் ஃபினிஷில் கிளாசி ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட ஓப்பன் பால்கனி அண்ட் மேலே நம்ம டெரஸ் போகிறக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய உடன் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய ஓப்பன் பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா கூலிங் சீட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் தாராளமாக நம்ம இங்கே பெரிய மாஸ்டர் பெட்ரூம் எடுக்கிறவளுக்கு இப்போவே நிறைய ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. லேட் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து துவைக்கற்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வெளியே போகிறதுக்காக பைப் லைன், அதுக்கு மேலே வந்து டேப் கனெக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க இந்த லேடர் மூலிமா மேலே நம்ம டெரஸ் ஏறி போய் என்னக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த லேடர் மூலிமா நீங்கள் மேலே டெரஸ் வந்துருங்க பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கோ, இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்கோ ஃபிட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நம்மளுக்கு ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி பிரிவுக்கு அடுத்தது சாந்திமேட்டில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் பேஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 47 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்வான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.